போன எபிசோடில் நம்ம இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா சங்கசுடனும் சிவபெருமானும் வந்து 100 ஆண்டு காலம் இடைவிடாமல் போர் பண்ணிவிட்டு அவங்க களைப்படைஞ்சு அவங்க ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்க ஆயுதங்கள் எல்லாமே கீழே போட்டு அவங்க ஓய்வெடுக்கவும் செஞ்சாங்க. அந்த சமயத்தில் ஒரு வயதான அந்தனர் வந்து சங்கசுடன் கிட்ட உங்களோட மந்திர கவசம் வந்து எனக்கு யாசகமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சங்கசுடனும் கொஞ்சம் கூட மறுக்காமல் அவரோட மந்திர கவசமான அதாவது கிருஷ்ண கவசத்தை கழட்டி அந்த அந்தனர் கிட்ட யாசகமாக கொடுக்குறாங்க. அந்த அந்தனர் வந்து சங்கசுடன்ட்டு வாங்கின கவசத்தை தான் அணிஞ்சு அவங்க சங்கசுடன் உருவம் கொண்டு அவங்க நேராக சங்கசுடனோட கோட்டைக்கு போகிறாங்க. அங்கே போய் சங்கசுடன் மனைவியான துளசியை பார்த்து அவங்க அந்தப்புறத்தில் போய் துளசியோட பதிவிரதத்தை கழிக்கவும் செய்கிறாங்க. துளசியோட கற்புக்கு பங்கம் ஏற்படுற மாதிரி அவங்க செய்யவும் செய்கிறாங்க. இப்படி அந்த அந்தனர் பண்ணதுனால துளசியோட பதிவிரதம் அப்படிங்கிறது கலையுது. அந்த சமயத்தில் போர்க்களத்தில் சிவபெருமான் அவர் பயங்கரமாக கோபம் கொண்டு அவர் பிரளயகால அக்னி மாதிரி ஒரு மிகப்பெரிய சூலாயத்தை உருவாக்குறாரு. அந்த சூலாயத்தை சங்கசுடனை பார்த்து அவர் ஏவவும் செய்கிறாரு. அந்த சமயத்தில் சங்கசுடன் அவர் ஆயுதங்களை கீழே போட்டு அவர் சிவபெருமானை பார்த்து வணங்கவும் செய்கிறாங்க. அந்த சூலாயுதம் சங்கசுடனில் பட்ட உடனே சங்கசுடன் எரிஞ்சு சாம்பலாகவும் செய்கிறாங்க. சங்கசுடன் வாங்கின வரத்தின்படி அவரோட மனைவி பதிவிரதையாக இருக்கிற வரைக்கும் அவருக்கு மரணம் அப்படிங்கிறதே வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் சங்கசுடன் யாசகம் கொடுத்த அந்த அந்தனர் வந்து மாய உருவம் கொண்டு துளசியை வந்து பதிவிரதை கலக்க செஞ்சதுனால சங்கசுடனை வந்து சிவபெருமான் சங்கரிக்கவும் செஞ்சாரு. அப்படி கொடூரமான இந்த யுத்த காலத்தில் யாசகம் கேட்டு வந்த அந்த அந்தனர் யாரு? சங்கசுடனை வதம் பண்ணுறதுக்காகவா துளசியோட கற்பை சூறையாடினாங்க, இல்லை இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சங்கசுடனும் சிவபெருமானும் பயங்கரமாக போர் பண்ணி அவங்க களைப்படைஞ்சு அவங்க ஓய்வெடுத்துட்டு இருந்த சமயத்தில் அந்த போர்க்களத்தில் ஒரு அந்தனர் வந்து சங்கசுடன் கிட்ட தன்னோட கிருஷ்ண கவசம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு யாசகம் பெறவும் செஞ்சார். அந்த அந்தனர் கேட்ட மாதிரியே சங்கசுடனும் அவரோட கிருஷ்ண கவசத்தை அவர் தானமாக கொடுக்கவும் செஞ்சார். அந்த தந்திரமான அந்தனர் என்ன பண்ணுறாருனா அந்த கிருஷ்ண கவசத்தை எடுத்து தான் வந்து அணிஞ்சிக்கிறாரு. அணிஞ்சதுக்கப்புறம் அவரோட மாயா சக்தியால் அவர் சங்கசுடனை போலவே ஒரு மாயா ரூபம் கொல்லவும் செய்கிறாரு. அந்த சங்கசுடன் மாதிரியே அவர் போர் படைகள் சூழ அவரோட நாட்டுக்கு திரும்பவும் செய்கிறாங்க. பலத்த பாதுகாப்போடு இருக்கக்கூடிய சங்கசுடனோட நாட்டுக்குள்ள சங்கசுடன் மாதிரியே மாயா ரூபம் கொண்டதுனால இந்த அந்தனர் வந்து ரொம்ப எளிமையாக உள்ளே போகிறாங்க. போகிறப்ப அவங்க போர்க்களத்தில் இருந்து அவங்க வெற்றியோடு வந்த மாதிரி அவங்க போர் முழக்கத்தோடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடையும் வீரர்கள்லாம் வெற்றி நமதே வெற்றி நமதேன்னு சொல்லி அவங்க முழக்கங்கள் போட்டு அவங்க அரண்மனைக்குள்ள நுழையவும் செஞ்சாங்க. இந்த முழக்கங்களை கேட்ட உடனே துளசி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சங்கசுடன் போர்க்களத்தில் அவர் வெற்றி அடைஞ்சிட்டார் போல, நம்மளோட கணவர் வெற்றி அடைஞ்சு நம்மளை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க ஆசையோட ரொம்ப அன்போட அவங்க ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா சங்கசுடன் வந்து அவங்க வெற்றி வாகை சூடி அவங்க பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக நிற்கிறாங்க. சுற்றி வந்து போர் வீரர்கள் எல்லாமே பயங்கரமாக நிற்கிறாங்க. அவங்க எல்லாருமே நாங்கள் போரில் வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் வீரர்கள் நிறைய பேர் காயப்பட்டவங்களும் இருந்தாங்க, கைகால் இழந்த வீரர்களும் நிறைய பேர் இருந்தாங்க. இதை பார்த்த உடனே துளசி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சங்கசுடனுக்கு அவங்க ஆர்த்திகள் எடுத்து அவங்க வரவேற்கவும் செய்கிறாங்க. வந்திருக்கிறது போலியான சங்கசுடன் தெரியாமல் துளசி வந்து சந்தோஷத்தில் அவங்க ஆனந்த கூத்தாடி அவங்க எல்லாருக்கும் வந்து உணவு கொடுக்கணும்னு சொல்லி அவங்க மிகப்பெரிய விருந்தை ஏற்பாடு பண்ணவும் செய்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாருக்குமே வந்து அவங்க தடபுடலாக அவங்க உணவளிக்கவும் செய்கிறாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க சாப்பிடவும் செய்கிறாங்க. சங்கசுடனை ஒரு பொட் சிம்மாசனத்தில் அமர வச்சுட்டு துளசி வந்து அவங்க பாதங்களை வணங்கி அவங்கள வலம் வந்து அவங்களுக்கு உணவு கொடுக்கவும் செய்கிறாங்க. சங்கசுடனும் துளசி அன்போடு கொடுத்த அந்த உணவு வந்து அவங்க உணவும் செய்கிறாங்க. விருந்துகள் எல்லாம் சிறப்பாக முடிஞ்சதுக்கப்புறம் சங்கசுடனை துளசி வந்து அந்தப்புறத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போய் அவங்க கற்பூர வகைகளால் செஞ்ச தாம்பூலத்தை வந்து அவங்க கொடுக்கவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் துளசிக்கு வந்து ஒரு சந்தேகம் ஏற்படுது. அப்போது சங்கசுடனை பார்த்து அவங்க கேட்குறாங்க, சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது, நான் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தயக்கத்தோடு கேட்குறாங்க. அப்போ அந்த போலியான சங்கசுடன் வந்து என்ன கேட்கணும் கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் போர் பண்ண போனது வந்து சிவபெருமானை எதிர்த்து, இந்த பிரபஞ்சத்திலே வந்து சங்கரிக்கிறதே தொழிலாக கொண்டிருக்கவர், அவரை எதிர்த்து நீங்கள் போர் பண்ணி எப்படி வெற்றி கொண்டீங்க? எனக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. சிவபெருமானை வெற்றி கொள்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட சக்திகள் எங்கே இருக்குது? அவரை எதிர்த்து போர் பண்ணுற அளவுக்கு சக்திகள் நம்மக்கிட்ட எங்கே இருக்குது? நீங்கள் எப்படி சிவபெருமானை ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. துளசி கேட்ட கேள்வியை பார்த்த உடனே அந்த போலியான சங்கசுடன் வந்து ஒரு சின்ன சிரிப்போட அவங்க துளசியை பார்த்து சொல்கிறாங்க, நானும் சிவபெருமானும் வந்து 100 ஆண்டு காலம் இடைவிடாமல் போர் பண்ணிகிட்டே இருந்தோம். அதனால் ஏகப்பட்ட பேர் அவர் இறக்கவும் செஞ்சாங்க. இதை பார்த்து பிரம்மதேவன் வந்து இப்படியே நீங்கள் போர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லாருமே அழிஞ்சிருவாங்க, நீங்கள் போர் பண்ணுறது நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து நிப்பாட்டவும் செஞ்சார். அந்த சமயத்தில் பிரம்மதேவன் வந்து என்னை பார்த்து சொன்னார்,
நீயும் சரி சிவபெருமானும் சரி எல்லாருமே வந்து எல்லாருக்கும் சம்மந்தப்பட்டவங்களா இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இப்படி போர் பண்ணால் இந்த பிரபஞ்சம் தாங்குமா, இல்லை மிகப்பெரிய பேரழிவு வராமல் தான் தடுக்க முடியுமா? நீங்கள் 2 பேரும் போர் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு தேவலோகத்தை தேவர்கள்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பிரம்மதேவன் என்கிட்ட ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டாரு. நானும் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மதேவனே நம்மக்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாருன்னு சொல்லிட்டு தேவர்களுக்கான தேவலோகத்தை நான் கொடுத்துட்டேன். அதனால சிவபெருமான் வந்து இனிமேல் நம்ம போர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து போரை நிப்பாட்டிட்டு அவர் கைலாயம் திரும்பவும் செஞ்சார். நானும் வந்து வெற்றி வாகையை சூடிட்டு ராஜ்யம் திரும்பவும் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்படி அந்த போலியான சங்கசுடன் சொன்னதை கேட்ட உடனே துளசி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயத்தில் துளசி வந்து சங்கசுடன் மேலே கொண்டிருக்கக்கூடிய அன்புனால அவங்க சங்கசுடன் மேலே அதீதமான காதல் கொண்டு அவங்க உணர்ச்சி பெருக்கால அவங்க புணரவும் செய்கிறாங்க. துளசியும் சங்கசுடனும் காமலீலைகளில் ஈடுபட்டு சமயத்தில் வந்து துளசி வந்து கவனிக்கிறாங்க, இது வந்து என்னோட கணவர் சங்கசுடன் மாதிரியே இல்லை, இவங்க பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாமே ஏற்கனவே சங்கசுடன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் மாறுபட்டதாக இருக்குது, அப்போ வந்திருக்கிறது வேற யாரோ அப்படின்னு சொல்லி சுதாரிச்சுக்கிட்டு துளசி வந்து வந்திருக்கிறது நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. துளசி கேட்டது பார்த்தோன்னே அந்த போலியான சங்கசுடன் சொல்கிறாங்க, பதிவிரதையே நான் தான் உன் கணவர் சங்கசுடன்னு சொல்கிறாங்க. அப்போ துளசி சொல்கிறாங்க, நீ என் கணவரை போலவே உருவம் கொண்டிருக்கே தவிர நீ என் கணவன் கிடையாது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அநியாயமாக வந்து என்னோட பதிவிரத்தை களைச்சிட்டியே, நீ என் கற்பை சூறையாடிட்டியே, நீ யாருன்னு சொல்கிறியா இல்லை உனக்கு நான் சாபங்கள் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அந்த சமயத்தில் பயந்து போன அந்த போலியான சங்கசுடன் வந்து அவரோட உண்மையான சுயரூபம் கொள்ளவும் செய்கிறாரு. துளசி பார்த்த உடனே அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. அப்படி துளசி வந்து அந்த இடத்துல யாரை கண்டாங்க அப்படின்னா, உலகமே பரமாத்மான்னு சொல்லி போற்றக்கூடிய அந்த நாராயணரே வந்து சங்கசுடன் உருவில் வந்து என்னோட கற்பை சூறையாடிட்டான்னு தெரிஞ்ச உடனே துளசி வந்து மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு துளசி அவங்க மயக்கத்தில் தெளிஞ்ச உடனே அவங்க வந்து கதறி அழுகுறாங்க. அநியாயமாக உன்னோட லீலைக்காக என்னோட கற்பனை சூறையாடிட்டியே, இப்படி தான் வந்து என்னோட கற்பனை வந்து அழிக்கணுமா? ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அது திரும்ப கிடைச்சிரும், அதே மாதிரி கற்பு போச்சு அப்படின்னா திரும்ப கிடைக்குமா? போன கற்பு போனது தானே, என்னோட புகழ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டே, என்னோட பதிவிரத்தை நீ கெடுத்துட்டியே, நான் வானத்தோர்கள் கிட்ட போய் நான் என்ன பதில் சொல்லுவேன்? அநியாயமாக என்னோட கற்பை சூறையாடிட்டே, நான் என் கணவர் மட்டுமே தெய்வம்னு சொல்லி நான் பதிவிரதையாக இருந்தேன், இப்போ நான் கணவருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க கதறி அழுகுறாங்க. அந்த சமயத்தில் அவங்க கோவம் அதிகமானதுக்கப்புறம் அவங்க நாராயணரை பார்த்து சொல்கிறாங்க, அடுத்தவரோட மனைவிக்கு ஆசைப்பட்ட நீ வந்து கல்லாக போவ அப்படின்னு சொல்லி நாராயணர் பார்த்து அவங்க சபிக்கவும் செய்கிறாங்க. துளசி சாபம் கொடுத்த உடனே நாராயணர் வந்து துளசியை பார்த்து ரொம்ப பொறுமையாக சொல்கிறாங்க, துளசியே இந்த செயல் எதுக்காக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுன்னா நீ கோவப்பட மாட்டே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ துளசி சொல்கிறாங்க, எதுக்குன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க? தேவர்களுக்கு வந்து தேவலோகத்தை மீட்டு கொடுக்கணும், என் கணவர் அழிக்கணும், அதனால தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. உங்களுக்கு தேவர்கள் தானே முக்கியமாக இருக்காங்க, உங்களை வணங்கக்கூடிய மற்றவர்கள் யாருமே உங்களுக்கு முக்கியமாக இல்லையே, நீங்கள்லாம் வந்து கடவுளா அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வியில் கேட்குறாங்க. அப்போ அந்த மகாவிஷ்ணுவான நாராயணர் வந்து துளசியை பார்த்து ரொம்ப பொறுமையாக சொல்கிறாங்க, அது ஒரு காரணமாக இருந்தாலும் இன்னொரு காரணமும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப துளசி வந்து அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப நாராயணர் வந்து துளசியை பார்த்து சொல்றாங்க, ஆரம்ப காலகட்டத்தில் நீ என்னையவே வந்து அடையணும், ஸ்ரீமன் நாராயணரே நான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நீ பல ஆண்டு காலம் நீ தவம் பண்ணிட்டு இருந்த, அதே மாதிரி தான் சங்கசுடனும் வந்து உன்னை அடையணும்னு சொல்லி அவர் பல 100 ஆண்டுகள் தவம் பண்ணிட்டு இருந்தாங்க. சங்கசுடன் பெற்ற வரத்தினால அவங்க உன்னை மனைவி அடைஞ்சாங்க, நீ பெற்ற வரத்தினால நீ என்னோட வந்து இணைய போற அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரியே நீ கேட்ட வரத்தை நான் நிறைவேற்ற போகிறேன், உன்னோட மனித உடலை விட்டுட்டு நீ திவ்ய உருவம் கொண்டு நீ என்னோட வந்து இணைஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் மகாவிஷ்ணு துளசியை பார்த்து சொல்கிறாங்க, இந்த புனிதமான உன்னோட திருவுடலிருந்து நீ விடுபட்ட உடனே உன்னோட உடல் வந்து பாரத கண்டத்தில் கண்டங்கி நதியாக மாறி புண்ணிய நதியாக அது ஓடவும் செய்ய போகுது, அது சமுத்திர அரசனோட கலந்து சமுத்திர அரசனுக்கு பத்னியாகவும் மாறும். அதே மாதிரி உன்னோட ரோமங்களில் இருந்து துளசி அப்படிங்கிற ஒரு விருட்சம் அப்படிங்கிறது பிறக்கும் போது அது விருட்சங்களே புனிதமான விருட்சமாக கருதவும் போகிறாங்க. உலகங்களே வந்து புனிதமான இடம்னு சொல்லக்கூடிய கோலோகத்தில் இருக்கக்கூடிய விரஜா நதிக்கரையில் நீ வளர்ந்துருப்ப. அதே மாதிரி ராதா மண்டலம், பிருந்தாவனம், பாண்ட்ரீகம் அப்படிங்கிற இடங்கள்லேயே வந்து நீ புகழ் பெற்று வளர்ந்துருப்ப அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. துளசியே நீ விருட்சமாக மாறினதுக்கப்புறம் உன்னோட இலைகளை வச்சு எல்லாருமே எனக்கு பூஜை பண்ணுவாங்க, எனக்கு 1000 மலர்களை வச்சு பூஜை பண்ணாலும் உன்னோட ஒரு இலை வச்சு பூஜை பண்ணாலே நான் உங்களுக்கு பரிபூர்ணமான அருள் புரிவேன், எனக்கு 1000 பால் குடங்களில் அபிஷேகம் பண்ணாலும் உன்னோட இலை கலந்த கொஞ்சமான ஒரு சொம்பு தண்ணீரை எடுத்து எனக்கு அபிஷேகங்கள் பண்ணாலும் நான் அவங்களுக்கு மனமுகந்து அவங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுக்கவும் செய்வேன். அது மட்டும் இல்லாமல் துளசி மாலை அணிந்து துளசி யார் யாரெல்லாம் வந்து வழிபடுறாங்களோ அவங்களுக்கு 1000 அசுவமேத யாகம் பண்ண பலன்கள் கொடுக்குற மாதிரி நான் அருள்பாலிக்கவும் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
பதிவிரதத்தில் இருக்கக்கூடிய பத்தினிகள் வந்து அவங்களுக்கு எந்த கவலையும் வராமல் இருக்கிறதுக்கு அவங்க துளசி மாடத்தை வீட்டில் அமைத்து அவங்க அதை வழிபடவும் செஞ்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல லட்சுமி எந்நேரமும் வாசம் செய்வாங்க. லட்சுமியோடு சேர்ந்து லட்சுமி நாராயணராக அங்கே நான் வாசம் செஞ்சு அவங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நான் துடைக்கவும் செய்வேன். அவங்க பதிவிரதம் கலையாதபடி அவங்களுக்கு நான் பாதுகாப்பு அளிக்கவும் செய்வேன். இப்படி நீ துளசி மரமாக மாறினதுக்கப்புறம் உன்னால் ஏற்படக்கூடிய பலன்கள் வந்து எண்ணிலடங்காதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நாராயணர் சொல்கிறாரு. அந்த சமயத்தில் நாராயணர் வந்து துளசியை பார்த்து சொல்கிறாங்க, அதே சமயத்தில் நீ கொடுத்த சாபத்தின்படி நான் ஒரு கல்லாகவும் மாற செய்வேன். உன்னுடைய உடலை விட்டு நீ பிரிந்ததுக்கப்புறம் உன்னோட உடல் வந்து கண்டங்கி நதியாக மாறி அது சமுத்திரத்தை நோக்கி அது ஓட செய்கிறப்போ அந்த கண்டங்கி நதிக்கு பக்கத்தில் நான் ஒரு மிகப்பெரிய மலையாக வளர்ந்து நிற்கவும் செய்வேன். நீ நதியாக வந்து என்னோட அம்சம் பொருந்திய இந்த மலையை உரசுறப்பெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய கற்கள் வந்து சிறு சிறு துண்டுகளாக உடைந்து உன்னோட கலந்து அது ஆற்றில் வரவும் செய்யும். அந்த கற்கள் எல்லாத்துலேயும் வந்து நான் குடியிருக்கேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக என்னோட சங்சக்கரம் பொருந்திய உருவங்கள் அதில் வெளிப்படும். இந்த கற்களை யாரெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க வணங்குறாங்களோ அவங்க கூட வந்து நானே குடியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த கற்களே வந்து சாலகிராமம் கற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி நான் குடியிருக்கக்கூடிய இந்த சாலகிராம கற்களில் ஒரு துளசி இலையை வச்சு அவங்க வழிபட்டாங்க அப்படின்னா அவங்களோட எல்லா பாவங்களும் கழிந்து அவங்களுக்கு மோட்சம் அப்படிங்கிறது கிட்டும். அதே மாதிரி இந்த சாலகிராம கற்கள் கூட சங்கையும் வச்சு அது கூட துளசியும் வச்சு அவங்க வழிபட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து என்னோட வைகுண்ட லோகத்துக்கு வந்து அடைவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. மகாவிஷ்ணு துளசியை பார்த்து சொல்கிறாங்க, துளசியே உன்னோட கவலையும் வேதனையும் எனக்கு நல்லாவே புரியுது. ஒரு பெண் வந்து ஒரு நல்ல நாயகரோட ஒரு நாள் கூடி மகிழ்ந்து அவங்க வாழ்ந்தாலும் அது காலம் முறுக்க மறக்க மாட்டாங்க. நீ சங்கசுடனோட ஒரு மன்வந்திர காலம் வாழ்ந்திருக்க. அப்படிங்கிறப்போ சங்கசுடனோட நினைவுகளை உன்னால் அவ்வளோ எளிதாக மறக்க முடியாது. இருந்தாலும் இந்த மாயையில் நீ சிக்காமல் இந்த உடலை விட்டு நீ என்னோட வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த சமயத்தில் துளசி வந்து அவங்க பணிவாக மகாவிஷ்ணுவை வணங்கவும் செய்கிறாங்க. மகாவிஷ்ணு வந்து துளசியை பார்த்து சொல்கிறாங்க, துளசியே நான் உன்னோட பதிவிரத்தை களைச்சேன், உன்னோட கற்ப சூரியாடுன்னு சொன்னேன் இல்லையா, நீ துளசியாக மாறி எந்நேரமோ என்னோட மார்பிலேயே நீ வாசம் செய்ய போகிற அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் செய்கிறாரு. மகாவிஷ்ணு சொன்னதை கேட்டுடனே துளசி வந்து மகாவிஷ்ணுவோட பாதத்தில் சரணடையவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் துளசி அவங்களோட உடலை விட்டு அவங்க மோட்சம் அடைஞ்சு அவங்க துளசியாக மாறி மகாவிஷ்ணுவோட மார்பில் குடிகொள்ளவும் செய்கிறாங்க. துளசி வந்து லட்சுமி தேவியோட அருளால் மனு வம்சத்தில் பிறந்து அவங்க ஒரு அரசரோட மகளாக இருந்தாலும் அவங்க வந்து அந்த நாராயணனே அடையணும்னு சொல்லி அவங்க கடுமையான தவம் பண்ணி பிரம்மதேவன்கிட்ட வாங்கின வரத்தின்படி பிரம்மதேவனோட அறிவுறுத்தலால் அவங்க சங்கசுடனை திருமணம் பண்ணவும் செய்கிறாங்க. சங்கசுடனை திருமணம் பண்ணிட்டு அவங்க பதிவிரதையாக இருந்து அவங்க காதல் காமம்னு எல்லாத்தையும் அனுபவிக்கவும் செய்கிறாங்க. சங்கசுடனும் துளசியும் வந்து அவங்க இல்லற வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவங்க வாழவும் செஞ்சாங்க. கடைசியில் சங்கசுடன் இறுதி காலம் அப்படிங்கிறது நெருங்கின நேரத்தில் துளசிக்கான மோட்ச காலம் அப்படிங்கிறது நெருங்க ஆரம்பிச்சிது. கடைசியில் அந்த மகாவிஷ்ணுவால் துளசிக்கு வந்து மோட்சம் கிடைச்சி துளசி வந்து ஒரு புண்ணிய நதியாக கண்டங்கி நதி அப்படிங்கிற நதி பேரில் அவங்க பாரத கட்டத்தில் உருவாகவும் செஞ்சாங்க. மகாவிஷ்ணுவோட அருளால் துளசி வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு சிறந்த மரமான துளசியாக மாறி அவங்க மகாவிஷ்ணுவோட மார்பிலே எப்பயும் குடிகளும் செஞ்சாங்க. இப்படி ஒரு சாதாரண பக்தியாக இருந்து மகாவிஷ்ணு கூடவே எந்நேரமும் குடிகொண்டு இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற இந்த துளசியோட வாழ்க்கை வரலாறை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் என்ன நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.